வயதான முதட்டேக்கு வந்திருக்கிறேன். எதற்காக? என் கணவரோ வள்ளலகண்ணனோ என் கணவரை கோரி வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்? ஈசா, கைலை வாசா, உமாபர மேசா, என் மனைவி நிசாசன் வயிற்றில் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற வரம் கேட்டான். வள்ளலனோ குழந்தையாக பிறக்க வேண்டும் என்ற வரம் கேட்டான். என் கணவர் அந்த வரத்தை கொடுத்து விட்டார். என் கணவரோ நிசாசன் வயிற்றில் குழந்தையாக தவழ்ந்திருக்கிறார். அவர் அப்படியே அந்த யோடி வழியாக பிறந்து விட்டால் இந்த உலகம் அழுதிவிடும், இந்த நாடு அழுதிவிடும். உங்களையெல்லாம் காப்பாற்ற என்பதற்காகத்தான் இந்த வயதான முதலையாக அவதாரம் எடுத்து வந்தேன். இருந்தாலும் போகும் வழியில யாரோ ஒரு விவசாயி இருக்கிறான், அவனை சென்று சோதிக்கிறேன். நான் வரேன். பொண்ணு வாழ்ந்துட்டு வரேன். 2 ஏக்கர் நிலத்துல நல்லா பொழுது ஓட்டி மிளகா செடி நட்டுருக்கிறேன். சும்மா அருமையா இடுப்பு வயலுக்குது. ஒவ்வொரு செடியிலும் காய் சான் நீட்டு அப்படியே கொத்து கொத்தா தொங்குது. இந்த வருஷம் நல்லா அமோகமா இருக்கு. ஐயோ காய் 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 நாடி மிளகா தோட்டத்துல இறங்கி வச்சிருக்கேன். தப்பா இல்ல தகரு தின்னு வயிற்றுல கழனி காட்டு வயல் வந்துட்டியா? அது கேள்வியா? வயசான நேரத்துல கண்ணும் தெரியல, எனக்கு மண்ணும் தெரியல. கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல, மத்ததெல்லாம் நல்லா தெரிஞ்சா காட்டு தடுமாறி வந்துட்டுடா கண்ணு. சரி மிளகா செல்லாம் மெரிக்காது. எதுக்கு வயிற்று அந்த பக்கம் வந்தா கண்ணு? கேள்வியா? இவ்வளோ தூரம் பச்சு 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 பச்சுன்னு தெரியுது. இதெல்லாம் என்னடா? அதெல்லாம் 2 ஏக்கர் மிளகா தோட்டம். இதுவாட மிளகா தோட்டம் இவ்வளோ தோட்டமா கொல்லி வைக்க கண்ணு வச்சா திரப்பட்ட கண்ணு நல்லா சேர்த்தா வயசானி கைவின்ற கண்ணு என்ன ஏண்டா கையா? நானும் கூழ குடிக்கணும். ஒரு மிளகா கூட ஒன்னா வந்து நான் என்ன பண்றேன்? அது எப்படி அந்த மிளகா பாவி ஒரு நாளைக்கு அவரோட செல்லுல மிளகா. நானே அந்த தோட்டத்துல இன்னும் ஒரு நாள் கூட ஒரு பிஞ்சு கூட அறுத்து நான் கட்சிக்கல. மொத நீ வந்து மிளகா தோட்டம் மிளகா போயும் மொத இந்த முட்டைக்கா மிளகா அறுத்து கொடுக்க இவ்வளவு கூட கட்சி எனக்கு பச்சை எடுத்துச்சுப்பா. அனாதா யாரு? அனாதா என்னப்பா? மிளகா தோட்டத்துக்கு தண்ணி பாசலான்னு வந்தேன். கரண்ட் இல்லையே. 1 மணிக்கு தான் கரண்ட் வரும். 11 மணி தான் ஆகுது. சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்து பாக்குறேன். நான் மிளகா தோட்டத்தை பாத்துக்கிறேன். போய் வா நீ. நான் இருக்கிறேன். போய் வா. சரி சரி போ போ. நாராயண கோவிந்தா. நான் கூழ குடிப்பேர் மிளகாட்டை கொடுக்க மறுத்துட்டாடா பாவி. இவ்வளவு பேராசைடா உனக்கு. டேய் இப்ப என்ன செய்கிறேன் பார். நான் வந்திருப்பது யாருன்னு தெரியாம ஒரு மிளகா கொடுக்க மறுத்துட்டேன். இப்போ என் சக்தியால் இந்த மிளகா தோட்டத்தை என்ன செய்கிறேன் பார். என் தலையில் இருக்கு ஈரப்பலையில உதிர்த்து இவ அனைத்து பூச்சாடிக்கு செய்கிறேன். பலமா போட்டு வர சாப்பாடு அருமையான சாப்பாடு உன்னுடைய மனைவி செய்திருந்தாளா? கை மணி இருக்குது. ருசியா இருக்குமே. இந்த முள்ளு கத்திரிக்காய புளிச்சிக்கிற கருவாடு போட்டு கண்டு வச்சு முள்ளு கத்திரிக்காய் கருவாடு புளிச்சிக்கிற கொண்டாப்பட்ட கடைவாடு. அது இல்லனா முள்ளு கத்திரிக்காய் எண்ணெய்காயா வறுத்துட்டா கருவாடு வந்து பச்சை போட்டு போட்டு அது கட்டியா குழம்பு வச்சுட்டா ருசியா இருக்கும். புளிச்சிக்கிற வேற ஒரு சட்டி நிறைய கட்டி வச்சுட்டா. ஆமாடா துவையல் மாதிரி. அதுல கொஞ்சம் அள்ளி போட்டு சாப்பிட்டா கும்பலா சேர்த்து சொல்லிட்டேன். அண்ணா என்னப்பா 40 பேர் வராங்க. எதுக்குப்பா? மிளகா பையனுங்க ஓடிட்டு 2 ஏக்கரா தோட்டம் பாச்சா? ஊர் தலைவர் தான் டிராக்டர் வந்து டிப்பர் மூட்டை எங்க இருக்கு போற? மொத்த மிளகா மூட்டை ஃபுல்லா புடிச்சு தச்சிட்டு கோயம்பேடுல ஒன் பை விக்க போறேன். எங்கயா? கோயம்பேடு. டேய் கோயம்பேடு மார்க்கெட்ல வித்துட்டேன். அவ பெரிய பானக்காரன் தான். நீ பானக்காரன் பெரிய பெரிய பானக்காரன். பணக்காரன்பா. பணக்காரன் பணத்தெல்லாம் எடுத்தாந்து
இந்த இரும்பு செடிகளை புடிக்கே கடாச்சிட்டு ஐயோ அப்படியே செவரி எழுப்பி அப்படியே கம்பி விட்டு ஜல்லி போடலாங்க. ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆமா ஆமா. கை சுத்தி பாத்து ஆளு வராங்க மொளகா பையன் இருக்கா. சரி சரி பாருப்பா. வந்து பேசிக்கிறவங்க அது எனக்கு அம்மா அது பாய்வா. என்னடா பா என்னடா? ஒரு செடியில ஒரு காயிலே. என்னாச்சு? மொத்த காம்பி கே கொட்டியாங்க அண்ணாதே. மொத்த அழுவி போச்சியா? அவனோ என் கையில நான் வெச்சிக்கிறானுடா. யாரும் வைக்கலப்பா. நூனலும் தன் வாயால் கடன் தவளை தன் வாயால் கடன் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ பழமொழி. ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரு வயசான கேள்வி வந்தால. ஆமா. தள்ளாதவோ. கேள்வியா? அவன் வந்து என்ன கேட்டான்? ஊரு காட்சிக்கு வராரு மலகா கேட்டா. ஒரே ஒரு மிளகா தானே கேட்டான். ஏம்பா 2 ஏக்கரா தோட்டத்துல இவ்வளவு மிளகா இருக்குது. ஒரு மிளகா கட்டி கொடுத்தா கொட்டா போடும். மொத்த முட்டச்சியா மலகா கொடுப்பாங்க. அட பாவி. வந்து முடிச்சு நினைச்சிட்டேன். ஏய் முடிச்சு இல்லப்பா. யாரு? ஆதி சக்திடா. 1000 கண் கொண்டவள் ஆதிபரா சக்தி உன்னை சோதிப்பதற்காக அந்த மாதிரி ஒரு வயசான மாதிரி வந்தான். ஒரு மிளகா கேட்டா நீ கொடுக்கல. அதனால ஆத்திரமணிக்கு என்ன செய்தா தெரியுமா? தன்னுடைய தலையில ஈறு வேரெல்லாம் உதிர்த்தி உன்னுடைய மிளகா தோட்டத்தை அப்படியே அழிச்சிட்டான். அப்படியா? ஆமாண்டா. அப்ப வந்தது யாரு? ஆத்தாரா மாரியாத்தா. அடங்குவாத்தா. டேய் இந்த ஊர் மாரியாத்தாரா. ஆத்தா மாரியாத்தா. ஐயோ அனாரி எல்லாரும் வயித்த சொல்லனா. போச்சு வீட்டை பயிரெல்லாம் நாசம். நான் போச்சே. பட்ட படத்துக்கு பழத்து போச்சா? ஆமாண்ணா. பா இனிமேலாவது போச்சு போ. ஆமா இந்த அடுத்த காலாவதிக்கு ஓட்டி இப்போ நிலத்தை ஓட்டி ஒரு வேர்க்கடலையோ கத்திரியோ வெண்டையோ மிளகாயோ நீ எது நட்டாலும் சரி நீ வேண்டிக்கோ. நல்லா வேண்டிக்கிறேன். நல்லா விளைஞ்சதுன்னா மாசி மாசம் மயான கொள்ள அன்னைக்கு மேல் மலையனூர் வந்து உங்க மடி மேல கொள்ளையோ கொள்ளை நிடுறோமா நல்லா விளையணுமான்னு வேண்டிக்குமா ஆதிசக்திய. ஆத்தா மாரியாத்தா நீ தான் வந்துக்கிற இந்த மரமாட்டிக்கு தெரியாது போச்சு. ஒரே ஒரு மிளகாய்க்கு 2 ஏக்கரா மிளகா போச்சு. அம்மா தாயே ஆதிபரா சக்தி அங்காள பரமேஸ்வரி தாயே இந்த வருஷம் போட்டோம். அடுத்த வருஷம் பூமியில என்னென்ன விளையுதோ மிளகா கலகா கத்திரிக்காய் கிழங்கு வகை காரு வகை பயிர் வகை அத்தனையும் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து மேல் மலையனூர்ல உன் மடியில மயான கொள்ள அன்னைக்கு நான் கொள்ளையா விடுற ஆத்தா என்ன மன்னிச்சிரு ஆத்தா. ஆமா விவசாயம் சோதிச்சாச்சு. இப்ப யாரு சோதிக்கணும்? உடைய நாகராஜ் அவனும் தனக்கு நிகரில்லைன்னு ஆணவத்தோட இருக்கிறான். அவன் ஆணவத்தை அடக்குற. டேய் என்கிட்ட ஆணவம் படிக்கிற ஆணவத்தை அடக்குற வரண்டா. சித்தரித்த சிவத்தரித்த சுடு தண்ணி காய வச்சு யார் கொடுப்பா? அது வரைக்கும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் யார் எழுதி வச்சுங்களா? எந்த வாத்தியார்? தப்பு இல்லை, அருமையான வாத்தியார் தான். தப்பு இல்லை, கஷ்டம் தானே. சரி இந்த காரணப்ப பட்டணத்திலே ஒடையாறு நாகராஜ் நான் தான் பேர் போன ஆளு. பானை கட்டி வந்தா என்கிட்ட தான் வந்தா யார் அது டொக்கு யார் தெரியலையா? ஏம்மா கை வருது போல. ஐயோ ஐயோ ஏம்மா என்னடி அம்மா வயசான கழி தள்ளிட்டு போனடா. டேய் ஆவி எடுக்கும் ஏண்டா ஆடி அப்ப ஆரம்பம். அடப்பாவி எனக்கு கண்ணும் தெரியல, எனக்கு மண்ணும் தெரியல கண்ணு. போய் வந்தா போய் விடும்போது ராகை சீதாவா? ஏண்டா நீ கோசம் போடுற கண்ணு இல்ல ஒடையா மூடு. நீ ஒடையா முற கண்ணு இல்ல கோசம் மூடு. நீ கோசம் போடுற கண்ணு இல்ல ஒடையா மூடு. நீ ஒடையா முற கண்ணு இல்ல கோசம் மூடு. நீ கோசம் போடுற கண்ணு எல்லாம் ஒண்ணுதாடியா? ஏண்டா பாய் முண்டா நீ நாட்டு அமுக்கிற. நாட்டு அமுக்கல நாட தூக்குறேன். நீ காராமணியாடா மத்தும் வாயில போட்டுக்கோ. நீ கிராமணியான்னு கேட்டா ஏண்டா கிராமணி வயசான நேரத்துல இருக்கு பல்லுலாம் கொட்டி போச்சு. பல்லு போனா சொல்லு போச்சுன்னு வாங்கடா கண்ணு.
டேய் அதான் இந்த ஆட்டம் ஆடிங்க நீ. 60 பசங்களை பார்த்தா நல்லா பளிச்சுன்னு தெரியுதுடா. 20 வயசு பசங்களை பார்த்தா நல்லா பளிச்சுன்னு தெரியுதுடா. 30 வயசு மேல ஆளுகளை பார்த்தா மங்கள புடவை கட்டினாப்புல தெரியுதுடா கண்ணு. கேட்டியா? கேவியா? என்னடா அவனை ஆளை பார்த்தா அப்படியே மங்கள தெரியுதுடா. ஏன்னா ஆளை உயரம் அவனுக்கு எடுப்படாது. உயரமான ஆள் தான் அவனுக்கு எடுப்படும். ஏன்டா 20 வயசு பசங்களை பார்த்தா பளிச்சுன்னு தெரியுதுடா. நல்லா பழிச்சுட்டு தட்டு. ஆண்டா சரியா? அந்த ஆட்டதாத்தையும் ஆடிங்கிறா. ஆமா, எதுக்கு வந்துக்கிறேன்? என்ன சமாச்சாரம்? கண்ணு ஓ, இவ்வளோ தூரம் சூளம் ஓடுக்கிறத சட்டி பானைங்களா இதெல்லாம் யாருதுடா? எம்மோ பானைங்கடா கண்ணு. இந்த பொண்ணா கண் வைக்கிறதுடியே பொண்ணா. ஏன்டா உன் கண்ணுல கொல்லி வைக்கும். சொல்லுடா உன் கண்ணு. கண்ணு எப்ப எரிஞ்சு போகுமோ? ஏன்டா அதெல்லாம் சொல்லாது. நீ பாருங்க முண்டா முண்டுசியா மொத்தம் போட்டு போகுது. என்ன வேணும் அதுக்கு? கண்ணு ஆ? நானும் கூழ குடிக்கிறேன். ஒரே ஒரு பல்லா கூட அடா பாய்யா. என்னப்பா என்ன இது குத்துற நானே போலாம். என்னத்தா அந்த கேள்வி பத்தியா வாயில பண்ணுக்குதா பத்தியா பல்லு போயிட்டா சொல்லு போன மாதிரி அவன் வந்து கேட்டது கூழ் குடிக்க பெல்லா பல்லா இல்ல அடடே பல்லாவா? பல்லா யா மதிக்கல பல்லா பல்லா பல்லில அப்படிதான் இருக்கும் ஏய் பல்லா யா மூக்கு நானே குத்தின்னு செத்து போடுவேன் நானு. பல்லா பத்தியா பல்லாரியா? பல்லாடா. ஐயோ என்ன இந்த போச்சு. சரி அதான் குடுறா டேய் சரி அது வாயில தான் வரும். நீ ஆமாமா உனக்கு பல்லா தானே வேணும். ஆமாண்டா கண்ணு. முதல்ல துட்டு கொடு. டேய் நானும் இல்லாத பட்டது ஒரு அனாதடா கண்ணு. சரியா? ஒண்ணுமே ரூபாய்க்கு இல்லாதவடா இல்லாதவடா. நீயா? ஆமாடா கண்ணு. நீ இல்லாத பட்டுவா? ஆமாடா கண்ணு. ஏய் பணத்தை பீரோல வச்சா யாருன்னா பூச்சி மூடுவாங்க சொல்லிட்டு பணத்தை மூட்டை கட்டி பெண்ணை மேலே போட்டு வச்சுக்கிறான். ஏன்னா கம்பெனி முதலாளி இவன் தான். கம்பெனி 85 லட்சம் வச்சுட்டு ஒரு பல்லா கட்டா துட்டு வென்றியா? உன் துட்டு அதான் கவலையே தான் மூடணும். சத்தியமா சொல்றேன். என்னடா பண்றது? மொத்தம் எரிஞ்சு மூடணும். முருகா முருகா மொத்தம் பணமெல்லாம் எரிஞ்சு டேய் டேய் அடிக்காரப்பா அடிக்காரா வயசானவடா வயசானவா என்ன ஆட்டாரா தெரியுமாவா? வாடாதாட்டம் ஓ கோயிப்பியா? கோஷிக்காத உடையற என்ன கோயிப்பியா? வயசானவங்க ஆனா முச்சு வாவா ஒரு தெரியாது. வயசானப்பா அவள வயசானவா? டேய் வெச்சினி உன்ன. யாரா? ஐயோ யாரு மோதிர முச்சுல சத்தியமா உன் மோதிர போய் பாத்தியம்மா. தேனா தேனா என்னவா எங்கடா? என்னடா உட்கார்ந்திருக்கிற? எங்க வாங்கடா? ஆமா மைக சொல்லு. யோசிக்கிறேன்டா சரி நல்லா புடி மையா. நீதான் முடி பழக மாட்டேன் நான் போய் சாப்பிட்டாரா? என்ன பண்ணணும் நானு இந்த சோள மாட்டெல்லாம் பத்திரமா பாத்துக்கோ. போட போடா பானை சட்டையெல்லாம் பத்திரமா பாத்துக்கோ. சரிப்பா அதனால தான் உன்னை நம்பி தான் போறேன். அதான் பாறை போட்டு மேல உட்கார்ந்திருக்கிறேன் பாறை போட்டு மேல அதான் சொல்றேன். நான் சூரியன் நான் பாத்துக்கிறேன் சரி போய் பாரு. சோள போடுகிறேன். ஏன் ஒரு சூரியன் நெருப்பு கேட்கிறேன் உன்ன நெருப்பு வைக்கல. ஏம்பா சோளைக்கு நெருப்பு வைக்கிற வரையும் ஆ. இந்த பாய போன மாய வரே கூடாது. ஏடாப்பா 4000 5000 பயிர் வச்சா மொத்தம் காஞ்சி போடணும். ஐயோ ஏன் நான் எப்படி போயிருக்கேன்? உடனே உன்னுடைய சூழல் எல்லாம் வேகணும் அது வரைக்கும் மழை பெய்யக்கூடாது நெருப்பு வச்சிட்டு பிறகு நல்லா சூழலாம் வெந்துட்டு பிறகு சட்டிப்பானை வந்து போடு அப்புறம் மழை வந்தா போதும். நல்ல எண்ணெய் உள்ள உடையாண்டா பண்ணு போய் வா போய் வா டேய் அடா உடையா நாகராஜி உனக்கு எவ்வளவு ஆணவம் வரடா? அடா படுபாவி கூழ குடிப்பர் ஒரு பெல்லா கிட்ட கொடுக்க மாதிரி. டேய் இப்ப என்ன செய்கிறேன் பார். என் சக்தியால் இந்த பானைகள் அனைத்தும் இந்த சூளை மூடைகள் அனைத்தும் அப்படியே குமரி போக வேண்டும். கொடுத்தேன் சார், கொடுத்தேன் கொடுத்தேன். என்னப்பா நாகராஜ் உடையற என்ன பலமாயா போட்டுருவாரியப்பா சூப்பர். என் பொண்டாட்டி கை பக்கம்னா கை பக்கம்னா உன் மொண்டாட்டி பத்தி தெரியுமே அம்பாது என் பொண்டாட்டி யாருன்னு நினைச்சிருக்கீங்க? எல்லாம் பக்குவமா செய்திருப்பால ஐயோ, இந்த பருப்பு இந்த கருவாடு போட்டு கஞ்சி வச்சுனா டேய் 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 இந்த கொசவுட்டா எனக்கு தெரியாது பத்தியா டேய் பருப்பு கறியெல்லாம் போட்டு ஒண்ணா கிடைவாங்க கோழி கறி போட்டு அப்படியே கஞ்சி வச்சிருந்தா டேய் கோழி கறி வறுத்திருப்பாங்க பருப்பு சாம்பார் வறுத்திருப்பாடா நல்லா திருப்தியே சாப்பிட்டேன். டேய் திருப்தி நல்லா சாப்பிட்டேன் மொத்தம். என்னப்பா ஐயோ
என்னாச்சு நாகராஜ்? ஓ, என்ன உன்னை நம்பிதானே போனேன் நான். நான் தான் பாத்துக்கிறேன். பால் கட்டலாம் அப்படியே நுடி போயிதா தூள் தூளா கொத்த குமரி போச்சா? குமரி போச்சே. நான் எப்படி போயிட்டு அதானே ஆசை. ஆசை வந்து பத்தி என்னாச்சு? என்ன பண்றது? தலையை பா ஒடையார கொஞ்ச நேரம் கூட வயசான கழி தள்ளாடி வந்தான். உங்ககிட்ட வந்து என்ன கேட்டான்? பல்லாங்கச்சி பல்லாங்கச்சி. ஒரே ஒரு பிள்ளை. எதுக்கு கேட்டான்? எதுக்கு? கூழு குடிக்க கேட்டான். ஆ இத்தனை சூழல் போட்டு இவ்வளோ பானைகள் அடிக்க வச்சுக்கிற ஒரே ஒரு பிள்ளை கூழு குடி கொடுத்தா என்ன குறைக்க கூடும்? ஏன்டா எப்ப ஏண்டாப்பா? களிமண்ண லோடா ஆச்சு வராங்க வண்டியில. ஆமா, அவன் சும்மா அடிச்சு தள்ளிட்டு போறாங்க. காசு கொடுத்தாதான் நான் காசு கொடுத்தாதான் அவன் அடிச்சு தள்ளிட்டு போறாங்க. அது போல துட்டு கொடுத்தாதான் நான் பல்லா கொடுக்கணும். சும்மா அடிச்சானா? நீ காசு கொடுக்கல பிள்ளை கொடுக்க மாட்டேன்ட்ட அடிச்சு தருத்தினியா? அடி சத்த சாவாச்சு போட்டாங்க. பா உடையார அவன் வந்து உன்னுடைய மனசை சோதிக்கு வந்தாப்பா. பெல்லா கேட்டவன் யார் தெரியுமா? யாரு? இந்த ஊரு மாறி அவன் உரு மாறி வயசான மாறி வந்தாப்பா. அங்காள பரமேஸ்வரி ஆதி சக்தி பாவா மாத்தா. ஆத்தாவா? ஐயோ டேய், ஒரே ஒரு பெல்லா கேட்டு நீ குடுக்காதனால ஆத்திரத்துல சாபம் கொடுத்துட்டா. மொத்தம் வந்து குமரி போனோம். எதுவும் உதவ கூடாது. ஓடா போறேன்னு சாபம் கொடுத்துட்டு போட்டான். சாபம் வந்துட்டாளா? பாரு எப்படி நான் போயிட்டு எதுவும் வழி கிடையாது. அந்த ஒடியாரு போனது போனதான். இனிமேல் நீ பொழைக்க போற. மீண்டும் மண் அடிச்சுட்டு வந்து சட்டி பானை செய்து சோள போடு. அப்ப என்ன பண்ண நீ வேண்டிக்கலாம். நான் வேண்டிக்கணுமா? ஆமா, ஆதிசக்தி தாயே உமையவளே மாரியாத்தா, நீ வந்தது யாருன்னு தெரியாம உனக்கு ஒரே ஒரு பல்லா கொடுக்க மறந்துட்டேன். அதனால என்னுடைய பொழப்பே போச்சு. மொத்தத்தை அழிச்சு போட்டு நான் மீண்டும் சூழ போட்டு நல்லபடியே இருந்தேன்னா கிராமம் தோறும் மாரியம்மன் திருவிழா நடக்குது. மாரியம்மன் ஜாத்திரன்னுவாங்க. அந்த திருவிழாக்குடைய உருவை அலங்காரம் பண்ணி ஜோடிக்க கரங்க ஜோடிக்க பானையும் விளக்கேற்ற மடக்கு அகலு இதெல்லாம் உனக்கு நான் எனாவே கொடுக்குறோமான்னு வேண்டிக்க போக முடியாது. ஆமா, சும்மாவே கொடுக்கணும். அப்படி வேண்டிக்கிட்டு வச்சுக்கோ. அம்மா உனக்கு அருள் கிடைத்தே உடையார் குடும்பம் மென்மேலும் இருக்குமா, நல்லா இருக்குமா, நல்லா இருப்பாங்க. வேண்டிக்கப்பா. தாயே அங்கால பரமேஸ்வரி தாயே, என் தாயாரே நான் பேசியிருந்தா என்ன மன்னிக்கணும் தாயே. அம்மா நல்லா வேண்டிக்க. ஒரு நாளைக்கு 3 முறை குளிப்பேன். இல்ல வெயில் நாள்ல குளி தப்பு இல்ல. 3 முறை குளிப்பேன். 7 முறை சாப்பிடுவேன். தப்பு இல்ல. ஒரு பொழுது தூங்கும் போது தான் ஒரு பொழுது. ஏய், தூங்கும் போது ஒரு பொழுது இருப்பா. நல்ல பழக்கம் உனக்கு. தூங்கிட்டு போய் என்ன சாப்பிடுறது? ஒரு பொழுது வேண்டிக்கப்பா. தாயே அங்கால பயப்படும். தாயே அம்மா ஐயோ அம்மா திக்கிட்டு பத்திரமாமா அம்மா தாயே. திக்கிட்டு பத்தின சக்தி இருந்தா நான் என்ன பண்றேன் தாயாரே? அம்மா என் நிலைமை இப்படியே போடுமா தாயாரே? அம்மா அழாத நான் தவற பேசிருந்தா என்ன மன்னிக்கணும் தாயே. அம்மா மனதை திடப்படுத்திக்கப்பா. உனக்கு எங்கெங்க திருவிழா நடக்குதோ அங்க நான் பானத்தரமா கரகம் ஜோடிக்கு. ஆமா, அகல மனைக்கு தீபத்தை அனைத்தையும் கொடுத்துறேம்மா தாயே. என்னமா கொடுக்குறேன் குளிரேம்மா தாயே. வேண்டிக்கப்பா. ஐயோ ஏமா ஏறடி அம்மா. ஐயோ ஐயோ ஏமா என்னடி அம்மா. ஐயோ என் பக்தி வீணா போட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஏமா ஏமா பத்தி ஏறி அம்மா குமுனு அம்மா. ஐயோ ஏமா ஐயோ ஏமா என் தாயாரே. ஏமா என்ன மன்னிச்சிரு தாயாரே. பணிவா வேண்டி வேது கும்பிடுங்க. ஏய், எதுக்கு அடிச்சதா? எவன் நாளைக்கு ஓடி போய் குத்து வாங்குறான். அதனால பாட பூரா போனது கஞ்சப்பிரபு. ஒடையாக சோதிச்சாச்சு. இப்ப யாரும் சோதிக்கணும்? வண்ணார சின்னானும் குழந்தைன்னு தவ இருக்கிறான். இப்பொழுது வண்ணார சின்னா விட்டு நான் குழந்தையாக அவதரிக்கிறேன். வருகிறேன். நான் தான் இந்த ஊர் வண்ணார சின்னா. ஊர்ல இருக்கிற அழுக்கு துணியை எடுத்துன்னு போயிட்டு ஆத்துல துவைச்சி மடிச்சு காய வச்சு மீண்டும் மூட்டையா கட்டி கொண்டு வந்து எல்லா வீட்டையும் கொடுக்குறேன். ஆள் தெரியாத மாதிரி ஆன்னு பாக்குறீங்க. காராள பூப்பட்டினத்திலே வல்லால கண்டனுடைய கோட்டையில் இருக்கிற அழுக்கு துணியில மூட்டையா கண்டு போய் கட்டி எடுத்துட்டு போயிட்டு ஆத்துல துவைச்சி அதை காய வச்சு மீண்டும் மூட்டையா கட்டி கொண்டு போய் கோட்டைக்குள்ள சேர்ப்பதனுடைய பழக்கம் வழக்கம்.
என் பேரு வண்ணார சின்னா. இப்போ ஆத்துல துணி துவைக்கலாம் வந்துட்டேன். ஆத்துல வெள்ளம் நிறைய அடிச்சுன்னு போகுது. முதல்ல ஒரு மூட்டை துணி ஊறிங்குது. ஒரு மூட்டை துவைச்சு காய வச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு மூட்டை துணி முதல்ல ஏறு, இதெல்லாம் துவைக்கணும். முதல்ல துவைச்சு வந்து உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். நிறைய துவைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. வண்ணான் வந்தேனே வண்ணார சின்னா வந்தானே வண்ணார தேனே வண்ணார சின்னா வந்தானே. இந்த அழகான பெண் குழந்தை கிடைச்சிருக்கு. குழந்தையே இல்லாத ரொம்ப நாளான அழுது கிடந்தேன். கடவுளா பார்த்து எனக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த குழந்தைய என் வீட்டில் பிறந்த என் குழந்தையாவே நான் வளர்த்துக்கிறேன். பொழுதா போயிடுச்சு, துணிலா வேற காய வச்சுட்டோம். சரி முதல்ல இந்த குழந்தைய தூங்க வைப்போம். அதுக்கப்புறமா துணிலா மூட்டை கட்டி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேரும். குழந்தையா வந்து பிறந்திருக்கிறேன். குழந்தையை போட்டு படுத்திருக்கிறான். சரி வரேன். அப்பா இங்க பேய் அங்க பேய் எங்கனா போய் பேய். அப்பா அப்பாட்டு யார் நீ? நான் யாருன்னு தெரியலையா உனக்கு? பார்த்தா ஒரு கேள்வியா தெரியல. ஏமா யார் நீ? யாருன்னு சொல்ல வேண்டுமா? தெரியலையா யார் நீ? உன் வீட்டை குழந்தையா வந்து பிறந்த நான் தான்ப்பா. ஆமா குழந்தையா வந்தது நீயா? நானே தான். இப்ப கேள்வியா மாறி வந்திருக்கிறேன். யார் நீ? என்னன்னு சொல்லு. அப்பா நான் யாருன்னு சொல்ல வேண்டுமா? சொல்லு யார் நீ? நான் தான் ஆதி சக்தி, அகிலாண்ட கோடி, பிரம்மாண்ட நாயகி, கருமாரி, உருமாரி, முத்துமாரி, தண்டுமாரி அனைத்து நான் தான்ப்பா. கேள்வி போய் சொல்றியா? அந்த அம்மா எப்பேற்பட்ட உருவம், கோயமுட்டை கண்கள், கோடாரி பற்கள், கைகளிலே அப்படியே பயங்கரமான ஒரு தோற்றம். அப்பேற்பட்ட உருவத்தை நான் தான் போய் சொல்றேன். சத்தியமா நான் நம்ப மாட்டேன். அந்த உருவத்தை பார்த்தா தான் நான் நம்புவேன். என்ன என் நல்ல உருவத்தை காட்ட வேண்டும். அந்த உருவத்தை காட்டினால்தான் நான் நம்புவேன். அப்படியா? ஆமா. என் நகர உருவத்தை காட்ட வேண்டும் என்றால் ஆடு, கோழி, பன்றி 3 காவ கொடுத்து கோரித்து அழைத்தால் இந்த அம்மா நான் பிரிட்டு எழுந்து வருவேன். அப்படியா? ஆமா. அப்படி நீ பிரிட்டு இருந்தாலும் நான் அறைக்குள்ள போட்டு வைக்கிற அந்த உருவம் எப்படி வந்து நான் பாக்குறேன். அதை நான் காட்ட வேண்டுமா? ஆமா. சரி பொறுப்பா, அந்த உருவத்தை நான் காட்டுறேன். சரி